எங்கள் வீட்டில் மழைக்கு கோவக்கீரை வந்து நல்ல தளன்னு தளைஞ்சிருந்துச்சுங்க. அப்படியே வேலி பூரா படர்ந்து இருந்துச்சு. சரி, இதை பொறிச்சு ஏன் பொரியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி கொஞ்சம் பறிச்சிட்டு இருந்தேன். நான் இது வந்து மருத்துவ பயன்கள் உள்ள ஒரு குறிப்பில் பார்த்தேங்க. அதில் வந்து இது உடல் சூட்டை நல்லா தணிக்குமாமாங்க. அப்புறம் வந்து இது கண் எரிச்சலை குணமாக்கும். வாய்ப்புண்ணு உள்ளவங்கெல்லாம் இந்த பச்சை இலையை மென்னா வாய்ப்புண்ணு சரியாகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் இது கூட்டு பொரியல் எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் சரியாகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, நம்மளும் இது ஏன் வேஸ்ட் பண்ணணும், இன்றைக்கி பறித்து செய்வோமேன்னு இவ்வளோ விலை பறிச்சிருக்கிறேங்க. இதை போய் இனி நான் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கோவக்காய் வந்து வெளி மார்க்கெட்லையெல்லாம் நிறைய கிடைக்குதுங்க. ஆனால் கோவக்கீரை வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் விற்பாங்க. நான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற கோவக்கீரையை எடுத்து இப்படி ஒவ்வொரு இலையாக பறிச்சுட்டு போய் இப்போ நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ பொடியாக அரிஞ்சிட்டேன். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் நான் பொடியாக அரிஞ்சிட்டேங்க. இப்போ அடுப்பில் வடை சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு 1/2 ஸ்பூன் போட்டேங்க. இப்போ கடுகு பொரிஞ்சுடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டேங்க. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா செவந்த உடனே அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டேங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. கூட காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்து கிள்ளி போட்டேங்க. கிள்ளி போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு அப்புறம் இந்த அரிஞ்சு வச்ச கீரையை எடுத்து இப்போ நான் வெங்காயத்துக்குள்ளே போட்டுக்கிறேங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமையே நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கீரை எவ்வளோ சுண்டி போச்சு பார்த்திங்களா. நம்ம எவ்வளோ கீரை போட்டோம், இப்போ எந்த அளவுக்கு வந்து நிற்கிதுன்ட்டு. இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம உப்பு போடணும். கீரைக்கெல்லாம் நம்ம முதலே உப்பு போடக்கூடாதுங்க. அதை நல்லா வதக்கி விட்டு அது கொஞ்சமாக வரும்போது உப்பு போட்டு நான் இப்போ அதுக்கு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு இது ஒரு மூடி வச்சுக்கலாங்க. மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சு வணங்கும்போது தண்ணி வந்து பாருங்கள் கொஞ்சமாக சுண்டி வந்துடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்பி திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லாவே சுண்டிடுச்சு பாருங்கள். இனி இது அப்படியே ஓப்பனில் ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. அப்போ தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டிடும். நல்லா தண்ணி ட்ரை ஆன உடனே நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயை நான் 2 ஸ்பூன் எடுத்துட்டு இப்போ அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டுங்க. நான் இது வரைக்கும் கோவக்கீரையில் பொரியல் பண்ணதே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எந்த கசப்பு தெவிர்ப்பு எதுவுமே இல்லாமல் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நீங்கள் கோவக்கீரையில் பொரியல் பண்ணி பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா கீரை கிடச்சிதுன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சத்துள்ள கீரையும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.